தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர் அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பன்னீர் புர்ஜி ரெசிபி கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். வெஜிடேரியன்ஸ் டயட்டில் இருக்கவங்க, பன்னீர் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் புர்ஜி செய்கிறதுக்கு முதல்ல பன்னீரை துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் பன்னீர் வச்சுருக்கிறேன். 350 கிராம் பன்னீர். அதை இந்த மாதிரி ஒரு பெரிய ஓட்டை உள்ள கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் கையை வச்சு இதை உடச்சி விட்டிங்கன்னா அங்கங்கே பொடிசாக இருக்கும், அங்கங்கே பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா பூ மாதிரி ஒரே சேம் சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். மசாலாவோட மிக்ஸ் ஆகும்போது இன்னுமே டேஸ்டியாக ஈவனாக இருக்கும் மசாலா அதோட மிக்ஸ் ஆகும்போது. ஸோ இந்த மாதிரி துருவி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய். இந்த பன்னீர் புர்ஜிக்கு நெய் அந்த வாசம் ரொம்பவே நல்லா என்ஹான்சிங்காக இருக்கும். ஸோ அதை சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறமா அந்த சூடான எண்ணெயில் சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல சீரகம் பொரிஞ்ச பின்ன ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். அது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடணும். இந்த அளவுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி அதையுமே சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி அதையுமே சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா உப்பு 1 டீஸ்பூன் உப்பு இப்போவே சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா கம்ப்ளீட்டாக சாஃப்டாக குழஞ்சி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் வெங்காயம் தக்காளியோட நல்லா கம்பைன் ஆகிடுச்சுங்க. இந்த சமயத்தில் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனம்லாம் கம்ப்ளீட்டாக போகணும். மசாலாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதை கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்குது. கம்ப்ளீட்டாக தண்ணியே இல்லாமல் போகணுன்ட்டு இல்லை. அது கூடவே 1/2 குடைமிளகாய் பச்சை கலர் அண்ட் மஞ்சள் கலர் 1/4 சேர்த்துருக்கிறேன். இதில் நீங்கள் குடைமிளகாய்க்கு பதிலாக பட்டாணி கூட சேர்த்துக்கலாம், கீரை கூட சேர்த்துக்கலாம். பட் குடைமிளகாய் சேர்க்கும் போது என்னென்னா நல்ல ஒரு க்ரன்ச் கிடைக்கும். பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும், இது ஒரு க்ரன்ச் கொடுக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த குடைமிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். மசாலா நல்லாவே கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறமா பச்சை வாசனெல்லாம் போய் குடைமிளகாய் எல்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி இலைகள், 1 டேபிள் ஸ்பூன் காய்ந்த வெந்தயக்கீரை அதையுமே நல்லா கையை வச்சு நல்லா பொடி பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பன்னீர் புர்ஜி பார்க்குறக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் வேணும்னா போட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த பன்னீர் புர்ஜி நீங்கள் இது வரைக்கும் யாரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ், ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். காத்தால பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். பராட்டா, சப்பாத்தி, நான் கூடலாம் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் கோதுமை மாவில் பராட்டா தான் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த பன்னீர் புர்ஜியை பராட்டாவோட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சுட சுட இந்த மாதிரி ராய்த்தாலாம் வச்சு இந்த மாதிரி வெங்காயம்லாம் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். புர்ஜிக்கு மேலே லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். சுட சுட டேஸ்ட் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். எப்படி வீட்டிலே ஈஸியாக பன்னீர் பண்ணுறதுன்றத ரஸ்மலாய் ரெசிபியில் நான் பண்ணி காமிச்சிருப்பேன்.
கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், வேணும்னு உங்கள் கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் புர்ஜி ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.